டேய் டேய் டேய், எங்கடா போயிட்டு எவ்வளவு அவசரமா நீடா? டேய் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்டா, உர்ரா. டேய் சொல்லிட்டு போடா, சொன்னாதான்டா விடுவேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, உர்ரா. நான் கிளம்புண்டா. டேய் சொன்ன நானும் தெரிஞ்சுக்கலடா எங்க போறேன்ட்டு, சொல்லுடா. டேய் நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில பயோகேஸ் தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கத்தாண்டா நானும் போயிட்டு இருக்கேன், உர்ரா. பயோகேஸா அப்படின்னா என்னடா? டேய் அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தாண்டா போயிட்டு இருக்கேன். வேணும்னா நீயும் கூட வா, தெரிஞ்சுக்கலாம். என்ன, நீங்களும் பயோகேஸை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியை கேளுங்க. அறிவியல் அறிவோம், இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். வணக்கம் நேயர்களே. இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. உயிரி எரிவாயு எப்படி உருவாகிறது, அதனை பயன்படுத்துவது பற்றியும், அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரி எரிவாயு பற்றியும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் விக்கி, சதீஷ், கார்த்தி மற்றும் நீலா. வாங்க நேயர்களே, கேட்கலாம். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. என்னடா 3 கிரகங்களும் 3 பக்கம் திரும்பி இருக்கு? டே சதி, விஷ்ணு, பாலா, என்னடா 3 பேரும் சோகமா இருக்கீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கே தெரியும், இப்போதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே ஸ்கூலில் வந்துட்டு இந்த மெஸ்ஸோட காஸ்ட் எனக்கு அதிகமாகிக்கிட்டே போகுதுடா. அங்கே வர அந்த கேஸ் வாங்குற செலவே எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. இப்போ பசங்களுக்கு வந்துட்டு படிப்பு கொடுக்கணும், சிறப்பான கல்வி கொடுக்கணுன்றதுக்காக நானும் வந்துட்டு கம்மி காஸ்ட்டில் பசங்களை சேர்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து கம்மி காஸ்ட்டில் சிறப்பாக என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் காஸ்ட் அதிகப்படுத்தவும் என்னால் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். சரி ஓகேடா, அவனுக்கு தான் கேஸ் பிரச்சனை, நீங்க 2 பேரும் ஏன்டா சோகமா இருக்கீங்க? மச்சான் உனக்கே தெரியும் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது. அதுவும் உரம் வாங்குறது தான் ரொம்ப அதிகமாக செலவாகுது. என்ன பண்றதுன்னே தெரியல மச்சி. அவனுக்கு கேஸ் பிரச்சனை, இவனுக்கு உர பிரச்சனை, நீ ஏன்டா சோகமா இருக்க? நான் என்ன மச்சான் பண்றது, என் நிலைமையை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எனக்கு ஒரே பிரச்சனை, அந்த சூரியன் மட்டும்தான். நான் டெய்லியும் கட்டடத்துக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என்னால் வேலையே செய்ய முடியல மச்சான். அந்த வெயில் எனக்கு குழப்பி எடுக்குது, என்னால் முடியவே இல்லை. என்ன பண்றதே தெரியல மச்சி. அவனுக்கு கேஸ் பிரச்சனை, உனக்கு உர பிரச்சனை, உனக்கு வெயில் பிரச்சனை. ஒரு கல்லுல 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்ப ஒரு கல்லுல 3 மாங்காய். எது, ஒரு கல்ல 3 மாங்காவா? ஆமா மச்சான், ஒரே கல்லுல 3 மாங்காய். ஐ மீன் பயோகேஸ். பயோகேஸா அப்படின்னா என்ன மச்சி? மச்சான் பயோகேஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லடா. உன்னோட பள்ளிக்கூடத்திலேயே குழந்தைங்க வேஸ்ட் பண்ற சாப்பாடு முதல் கொண்டு காய்கறி கழிவு, மத்த கழிவு, அது இல்லாம பாத்ரூம்ல வர கழிவு, இது எல்லாத்தையும் வச்சு நீயே பயோகேஸ் அப்படிங்க உனக்கு தேவையான கேஸை இயற்கையாவே தயாரிச்சுக்கலாம்டா. இதுதான் பயோகேஸ். அதை வச்சு நீ உனக்கு ஆகிற கேஸோட செலவை அழகா குறைச்சிக்கலாம்டா. 10 கேஸ் வாங்குற இடத்துல நீ 4 கேஸுக்கான அமௌண்ட்டை இதுல இருந்தே நீ சேமிச்சு வச்சுக்கலாம்டா. கழிவு பொருட்கள்ல இருந்தே கேஸ் தயாரிக்க முடியுமாடா? கண்டிப்பாடா. அதுக்கு பேரு தான் பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது மச்சான். அதை உன்னோட பள்ளிக்கூடத்துல நீ அமைச்சுக்கிட்டீனா உனக்கு தேவையான கேஸை நீயே உற்பத்தி பண்ணிக்க முடியும், அதுவும் இயற்கையாவே. என்ன பண்றதுனே தெரியாம இருந்தேன், ஒரு நல்ல வழி சொல்லியிருக்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன்டா. ரொம்ப நல்லதுடா, நன்றி மச்சான். டே இப்ப அவனுக்கு அவனோட கேஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு மாசானா. இப்ப என்னோட உர பிரச்சனை எப்படிடா எழுத்திரும்? டே பயோகேஸ் தயாரிச்சது போக மீதி இருக்கிற மக்கி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உனக்கு பயன்படும். இதை நீ இயற்கை உரமா பயன்படுத்திக்க முடியும் மச்சான். அப்படியா மச்சி? சரி மச்சி, சரி மச்சி. டேய் இவங்க 2 பேர் பிரச்சனையும் விடுறா, முதல்ல இந்த வெயில் பிரச்சனையை வழி விடுறா. அடுத்து வாங்கிடதான் மச்சான் வரேன். நம்ம சதீஷ் மாதிரியே ஒவ்வொருத்தரும் தன்னோட தொழிற்சாலைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் உயிரி எரிவாயுவை உற்பத்தி பண்ணி பயன்படுத்த தொடங்கினாங்கன்னா மற்ற எரிபொருட்களான பெட்ரோல், டீசல், விறகு இதோட பயன்பாடு எல்லாமே குறையும். இதனால பசுமை வீட்டு விளைவும் குறையும். பசுமை வீட்டு விளைவு குறைஞ்சா புவி வெப்பமயமாதலும் குறையும். இவ்வளவு ஏண்டா, காலநிலை மாற்றத்துக்கு எதிராக கூட நம்மளால போராட முடியும். உன்னோட அதிக வெயில் பிரச்சனையும் இதனால தீர வாய்ப்பு இருக்குடா. செம்மையா சொன்ன மச்சான், சூப்பர்ரா, தேங்க்ஸ் ராடி. கைய கொடுமச்சி, என் மெஸ் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி சொல்லியிருக்கடா. சதீஷே நீ கை குடி மச்சி. நீ எதுக்குடா அவனுக்கு கை கொடுக்குற? அவங்ககிட்ட இருந்து தானே இனிமே இயற்கை உரத்தை வாங்க போறேன். டே விக்கி, சதீஷ், கார்த்தி, நாங்க 3 பேரும் எனக்கு கை கொடுங்கடா. நீங்க எல்லாம் சேர்ந்துதான்டா காலநிலை மாற்றத்தை தடுத்து நிறுத்தணும். அப்பதான்டா என்னால வெயில் பிரச்சனை தப்பிக்க முடியும்.
நேயர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் உயிரி எரிவாயுவை பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை காப்போம். நன்றி, வணக்கம். நாடகத்தை தொடர்ந்து பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் தமிழரசி, பாடலுக்கு இசையமைத்தவர் நீலகண்டேஸ்வரன், பாடலை பாடியவர் விக்னேஸ்வரன். நேர்களே, பாடலை கேட்கலாம். உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, அட உயிரி எரிவாயு, சேமிக்க வைக்கின்ற எரிவாயு, செலவுகளை குறைக்கின்ற எரிவாயு, சேமிக்க வைக்கின்ற எரிவாயு, செலவுகளை குறைக்கின்ற எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, அட உயிரி எரிவாயு, காய்கறி கழிவுகளை காசா மாத்துங்க, உணவு மீந்ததுன்னா எரிபொருளா மாத்துங்க, காய்கறி கழிவுகளை காசா மாத்துங்க, உணவு மீந்ததுன்னா எரிபொருளா மாத்துங்க, கழிப்பறை கழிவுகளும் இதில் பயனுள்ள நிலையடையும், இயற்கையும் மகிழ்வடையும் விதம் இருக்குது செயல்முறையும், உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, அட உயிரி எரிவாயு, இயற்கையூடம் கிடைக்கும் இதில் பலன்களும் மிக அதிகம், இயற்கையூடம் கிடைக்கும் இதில் பலன்களும் மிக அதிகம், புதைப்பொருள் எரிபொருளும் பயன்பாட்டினில் குறைந்திருக்கும், புகையின்றி பூ உலகும் அட புன்னகை பூத்திருக்கும், உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, அட உயிரி எரிவாயு, சேமிக்க வைக்கின்ற எரிவாயு, செலவுகளை குறைக்கின்ற எரிவாயு, சேமிக்க வைக்கின்ற எரிவாயு, செலவுகளை குறைக்கின்ற எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, உயிரி எரிவாயு, அட உயிரி எரிவாயு. பாடலை தொடர்ந்து உயிரி எரிவாயுவில் உள்ள அறிவியலை கவிதை வடிவில் கேட்கலாம். கவிதையை எழுதி வாசிப்பவர் பிரவீன். தீர்ந்து போகும் வளங்களை மீட்கும் வழிகளில் ஒன்று, மீந்து போன உணவுகளை எரிபொருளாக்கும் முறைகளில் ஒன்று. தீர்ந்து போகும் வளங்களை மீட்கும் வழிகளில் ஒன்று, மீந்து போன உணவுகளை எரிபொருளாக்கும் முறைகளில் ஒன்று. மாண்டு போகும் இயற்கையை உயிர்க்கும் வழிகளில் ஒன்று, காலநிலை மாற்றத்தில் நம்மை காக்கும் முறைகளில் ஒன்று. மாண்டு போகும் இயற்கையை உயிர்க்கும் வழிகளில் ஒன்று, காலநிலை மாற்றத்தில் நம்மை காக்கும் முறைகளில் ஒன்று. சமையலறைக்கு எரிபொருளை அதன் கழிவுகளிலிருந்து பெற்றிடுவோம். செலவுகளை தினம் குறைத்தே நம் சேமிப்பை இனி துவங்கிடுவோம். சமையலறைக்கு எரிபொருளை அதன் கழிவுகளிலிருந்து பெற்றிடுவோம். செலவுகளை தினம் குறைத்தே நம் சேமிப்பை இனி துவங்கிடுவோம். உயிரி வாயுவை உருவாக்கி கார்பன் உமிழ்வினை குறைத்திடுவோம். கால நிலைதனை மாற்றாமல் உலகத்தை காற்றிடுவோம். உயிரி வாயுவை உருவாக்கி கார்பன் உமிழ்வினை குறைத்திடுவோம். கால நிலைதனை மாற்றாமல் உலகத்தை காற்றிடுவோம். நன்றி, வணக்கம். கவிதையை தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். வாங்க நேயர்களே, கேட்கலாம். ஹலோ, வணக்கம் நேயர்களே. என்னுடைய பேர் தினேஷ்குமார். நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நிறைய ஃபேக்டரிங்க இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணோட பேர் மீனா. அவரோட பொண்ணு 10வது படிச்சு முடிச்சுட்டு லீவில் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம். இன்னைக்கு நம்ம இந்த லீவில் நம்ம அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்குது. அந்த பொண்ணு மீனா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா இந்த வருஷம் சம்மருக்கு நான் உங்கள் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படியாம்மா சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு.
ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போன வாட்டி அவங்க பொண்ணு ஆசையா எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்க்கறாங்க. கம்பெனி ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறாங்க. எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த பொண்ணு மீனா வேக வேகமா ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா உங்க ஃபேக்டரி சூப்பரா இருக்குப்பா, எல்லாரும் சூப்பரா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயம்ப்பா அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. அவங்க அப்பா ஷாக்கா, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்பா இங்க ஒர்க்கு எல்லாமே சூப்பரா நடக்குது, ஃபேக்டரி சூப்பரா நடக்குது, ஆனா இங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற சாப்பாடு எல்லாம் கீழே சிந்தி கிடக்குதுப்பா. அது மட்டும் இல்லாம சமையல் அறையில இருக்கிற அந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் வேஸ்டா இருக்கிற மிச்சமான கழிவுகள் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குதுப்பா. அது மட்டும்தான்பா இங்க பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குப்பா அப்படின்னு தயங்கி சொல்றாங்க. இதை கேட்ட அப்பா மெல்லமா சிரிக்கிறாரு. பக்கத்துல இருந்த மேனேஜரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு மீனா, அங்கிள் நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, மா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த கழிவுகள் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் வந்து பாரு இதோட ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாரு. ஏன் அங்கிள் சுத்தம் பண்றவங்க எல்லாம் அடுத்த வாரம் தான் வராங்களா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க மீனா. அதுக்கு மேனேஜர் பொறுமையா பதில் சொல்ல தொடங்கினாரு. அம்மா மீனா, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஃபேக்டரியில பயோகேஸ் பிளான்ட் போட போறோம். இதன் மூலமா இங்க மிச்சமாகிற உணவு கழிவுகள், சமையலறையிலிருந்து வெளிவரக்கூடிய காய்கறி கழிவுகள், கழிப்பறை கழிவுகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உயிரி எரிவாயுவை தயாரிக்க போறோம். அதன் மூலமா நமக்கு எரிபொருளுக்கு எரிபொருளும் ஆச்சு, கழிவு பொருட்கள்ல இருந்து ஒரு எரிவாயுவை தயாரிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பானதுமா அப்படின்னு அந்த மேனேஜர் மீனா கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட மீனா ஆச்சரியமா தன் கண்களை விரிச்சு அவரையே பாக்குறாங்க. அப்ப மீனாவோட அப்பா சிரிச்சுக்கிட்டு, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லம்மா, எல்லா ஃபேக்டரியிலுமே இதை பண்றாங்க, நாம தான் லேட்டு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மீனா, அப்பா இந்த கழிவுகள்ல இருந்தே உயிரி எரிவாயு தயாரிச்சிட முடியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாமா, வீணாகக்கூடிய இந்த கழிவுகள்ல இருந்தே நம்ம பயனுள்ள உயிரி எரிவாயுவை தயாரிக்க முடியும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதுக்கு மேனேஜரும் மெல்ல தலையாட்டினாரு. ஓ ரொம்ப சூப்பர்ப்பா, இந்த விடுமுறை காலத்துல நீங்க கத்துக்கிட்ட பயனுள்ள விஷயம் எது அப்படின்னு சொல்லி எங்க ஆசிரியர் எங்க கிட்ட ஒரு கட்டுரை எழுத சொன்னாரு. நான் ஸ்கூல் திறந்ததும் உயிரி எரிவாயுவை பத்தியே ஒரு கட்டுரை எழுதலான் இருக்கேன்ப்பா அப்படின்னு மீனா சொன்னாங்க. இதை கேட்ட மேனேஜரும் அப்பாவும் தலையாட்டிக்கிட்டே மீனாவை கேண்டீனுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன நேயர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள், கழிப்பறை கழிவுகள், இது எல்லாத்துல இருந்தும் உயிரி எரிவாயுவை தயாரிச்சுக்க முடியும். இதன் மூலமா நம்முடைய எரிபொருள் தட்டுப்பாட்டையும் குறைச்சிக்க முடியும், நம்முடைய செலவையும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையா அமையுது. அதனால உயிரி எரிவாயுவை பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். உயிரி எரிவாயு அதாவது பயோகேஸ், அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை நமக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார் சேலம் NIRT மாட்டுசக்தி மையத்தின் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொறியாளருமான திரு M சிவகுமார் அவர்கள். என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் வாங்க நேர்களே. வெயிட் பண்ண வேண்டும். அதன் பிறகு மீத்தேன் பாக்டீரியாவது உருவாகும் பொழுது கேஸ் கலெக்டர் பகுதியானது மேலே எழ ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையில் நாம் பாக்டீரியா தயாராகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது முதலில் வரக்கூடிய மீத்தேன் வாயுவை நாம் வெளியேற்றிவிட வேண்டும். ஏனென்றால் இதில் கார்பன் டை ஆக்சைடானது அதிக அளவில் இருக்கும். இதனால் இது எரிதலுக்கு துணை புரியாது. 2 முறை அவ்வாறு வெளியேற்ற பின் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுவானது தற்பொழுது எரிவதற்கு தயாரான சூழ்நிலையில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் நாம் அடுத்து நமது வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை உள்ளே இடலாம். உதாரணத்திற்காக 1 கியூபிக் மீட்டர் என்றால் 1000 மீட்டர் கன அளவு கொண்ட ஒரு சமையல் எரிவாயு கலனுக்கு 5 முதல் 7 கிலோ பயோ கழிவுகள் தேவைப்படும். இந்த அளவுக்கு நாம் இடும் பொழுது ஒரு நாளைக்கு நமக்கு 450 கிராம் கேஸ் கிடைக்கும். முதலில் இந்த காய்கறி கழிவுகளை இட்டு அதற்கு சமமான அளவு நீரை சேர்க்க வேண்டும். சேர்த்தவுடன் முதல் நிலையில் நாம் இட்ட கழிவுகளானது சிறு சிறு பகுதிகளாக பாக்டீரியாக்களால் உடைக்கப்படும். இதை முதல் படி என்று கூறலாம். உதாரணத்திற்கு
நமது செரிமான அமைப்பில் நாம் உணவு சாப்பிடும் பொழுது நம் பற்களால் அரைத்து சிறு சிறு பகுதிகளாக மாற்றுகிறோம் அல்லவா, அதுபோலதான் எதுவும் நிலையில் நமது உடலில் அரைக்கப்பட்ட உணவானது குளுக்கோஸாகவும் ஃபேட்டிக் ஆசிட்டாகவும் மாறும். இதே போலதான் இந்த அமைப்பிலும் இரண்டாம் படிநிலையில் சிறு சிறு பகுதிகளாக உடைக்கப்பட்ட கழிவுகளானது குளுக்கோஸ் அமைப்பாகவும் ஃபேட்டி ஆசிட்டாகவும் மாறும். இந்த இடத்தில் மூலக்கூறுகளானது மிகப்பெரிய சங்கிலி மூலக்கூறுகளாக இருக்கும். அடுத்த நிலையானது அமில நிலை என்று கூறக்கூடிய சில பாக்டீரியாக்களால் அமிலங்கள் சுரக்கப்படும். இந்த அமிலங்களானது பெரிய மூலக்கூறுகளை மிகச் சிறு சிறு மூலக்கூறாக உடைக்கும். இந்த நிலை மூன்றாம் நிலை என்று கூறலாம். நமது செரிமான அமைப்பிலும் இதே போலதான் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகி நமது உணவை சிதைப்ப பயன்படும். மூன்றாம் நிலையில் மீத்தேன் பாக்டீரியாக்களால் சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்ட பயோ கழிவுகளானது மீத்தேன் பாக்டீரியாக்களால் மீத்தேன் வாயுவாக மாற்றப்படும். இது கடைசி நிலை என்று அழைக்கக்கூடிய மீத்தனைசேஷன் என்று அழைப்பார்கள். இந்த சூழ்நிலையில் கழிவுகளானது மீத்தேன் வாயுவாக நாம் கேஸ் கலெக்டரில் கலெக்ட் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளானது இயற்கை உரமாக அதற்குள்ள அமைப்பில் வெளியேற்றப்படும். நமக்கு இருக்கும் கழிவுகளின் அளவை பொறுத்து சிறு சிறு பிளான்ட்டுகளாக வீட்டிலும், கழிவுகள் அதிகமாக இருந்தால் தொழிற்சாலைகளிலும் நாம் இதை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். உயிரி எரிவாயு மூலமாக எரிபொருள் தட்டுப்பாடு, சுற்றுப்புற சூழல் சீர்கேடு இவை இரண்டும் குறைக்கப்படுகிறதா என்று தற்போது பார்ப்போம். நிச்சயமாக நாம் இந்த பயோ கழிவுகளை வெளியில் வீசாமல் நமக்கு நாமே பயோ கழிவுகள் இட்டு பயோகேஸை உற்பத்தி செய்வதன் மூலமாக நிச்சயமாக சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டை தடுக்க முடியும். ஏனென்றால் நாம் அவ்வாறு இடாவிட்டால் நமது வீட்டில் உருவாகக்கூடிய கழிவுகளை எடுத்துக்கொண்டு தெரு ஓரத்தில் இடுவோம் அல்லது சாக்கடையில் வீசுவோம். அதனால் தெரு ஓரங்களில் துர்நாற்றம் ஏற்படுவதுடன் தேவையில்லாத நோய் கிருமிகள் அதிலிருந்து உருவாகின்றன. இதனை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக சுற்றுச்சூழல் சீர்கேட்டை பெருமளவு நம்மால் தடுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் நாம் தவிர்த்து கொள்ளலாம். நாம் அரசாங்கத்தை எரிபொருளுக்காக சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. உதாரணத்திற்கு சேலம் மாவட்டத்தில் சில ஏரியாக்களில் நிறைய அளவில் மரவள்ளிக்கிழங்கு தொழிற்சாலைகள் உள்ளன. அவைகள் முன்பெல்லாம் மரவள்ளிக்கிழங்கின் தொழிற்சாலைகள் ப்ராசஸின் போது மீதமாகக்கூடிய கழிவு நீரை அப்படியே வெளியேற்றி விடுவார்கள். அது அந்த கால்வாய் வழியாக ஓடும் பொழுது சில கிராமங்கள் ஃபுல்லாம் துர்நாற்றம் மிகுந்த கிராமங்களாக மாறியிருந்தன. இப்பொழுது ஒவ்வொரு தொழிற்சாலையும் அவர்களையே தங்களுடைய தொழிற்சாலைக்குள் ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை அமைத்து அதற்கு தீர்வு கண்டுள்ளார்கள். இதன் மூலம் அவர்கள் பயோகேஸிலிருந்து ஜெனரேட்டர் அமைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவருடைய தொழிற்சாலை இயக்குவதற்கு தேவையான முழு மின்சாரத்தையும் இந்த பயோகேஸ் வழியாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். இதன் மூலம் மாதம் 1 லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்களால் மின்சார கட்டணத்தை சேமிக்க முடிகிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் எரிபொருள் சேமிப்பானது கிடைக்கிறது. மேலும் சுகாதார சீர்கேட்டையும் அவர்களால் மிகப்பெரிய அளவில் தடுக்க முடிகிறது. இதுபோல இன்று நிறைய தொழிற்சாலைகளில் கேண்டீன் இருக்கிறது, பள்ளி கல்லூரிகளில் கேண்டீன் இருக்கிறது. இங்கு மீதமாகக்கூடிய உணவுப் பொருட்களை இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனமும் தனது இடத்தில் ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை அமைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை மிகப்பெரிய அளவில் தடுக்க முடியும். மேலும் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் தவிர்க்க முடியும். உதாரணத்திற்கு தற்போது வட இந்தியாவில் பஞ்சாப் போன்ற மாகாணங்களில் முன்பெல்லாம் வைக்கோலை தீயிட்டு எரித்து விடுவார்கள். இதன் மூலம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் டெல்லியில் மிகப்பெரிய பொல்யூஷன் ஏற்பட்டு முன்னால் இருக்கிறவரே நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான புகைமூட்டம் ஏற்படும். தற்பொழுது அவர்கள் இவ்வாறு அறுவடை செய்யப்படும் வைக்கோலை பயன்படுத்தி பயோகேஸ் பிளான்ட் அமைக்க தொடங்கிவிட்டார்கள். இதன் மூலம் அந்த மாநிலத்திற்கு தேவையான எரிபொருளை அவங்களால் உற்பத்தி செய்யப்பட முடிகிறது. இதற்கு முக்கிய தீர்வாக பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே நாம் மிகப்பெரிய அளவில் இந்த துறையை சாதிக்க முடியும். இது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால்
முதலில் பள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிகளில் மதிய உணவு இடைவேளையின் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தபட்சம் 20-30 கிராம் உணவு கழிவுகள் மீதமாகின்றன. இவற்றை எல்லாம் நாம் சேமித்து ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒரு பள்ளியின் அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் அவர்களுக்கு ஒரு சில நல்ல வழிகளை காமிக்க முடியும். முதலில் நாம் குப்பைகளை வெளியில் வீசக்கூடாது என்ற ஒரு உன்னதமான கருத்தை அவர்களுடைய மனதில் பதிய வைக்க முடியும். அதிலிருந்து வரக்கூடிய பயோகேஸை அவங்களால் கண்கூடாக பார்த்து பயோகேஸ் வெளியேற பிறகு மீதம் இருக்கக்கூடிய கழிவானது ஒரு அருமையான விலை மதிக்க முடியாத இயற்கை உரமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த இயற்கை உரங்களை வைத்து குழந்தைகள் பள்ளியிலே ஒரு தோட்டம் அமைத்து அதன் மூலம் காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு மனங்களுக்கு நம்ம பதிய வைக்கும் பொழுது இதில் 3 மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். 1, குப்பைகள் வெளியில் வீசப்பட மாட்டோம், சுற்றுப்புறம் பாதுகாக்கப்படும். 2, நமக்கு தேவையான எரிபொருளை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். 3, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு நல்ல இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை நமக்கு தயார் செய்து கொள்ள முடியும். இதைதான் கிச்சன் டு கிச்சன் என்று சொல்வார்கள். கிச்சனிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வைத்து மீண்டும் கிச்சனுக்கு தேவையான எரிவாயு மற்றும் காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம். நன்றி. நேயர்களே, இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இந்நிகழ்ச்சியில சேலம் NIRT மாற்று சக்தி மையத்தின் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொறியாளருமான திரு M. சிவகுமார் அவர்கள் உயிரி எரிவாயு பற்றியும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றியும் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். திரு M. சிவகுமார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாங்கள் இந்நிகழ்ச்சியை தயார் செய்ய உதவிய இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கும் மற்றும் நேயர்களுக்கும் KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.